ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம வந்து ஜர்தோசியை வச்சு ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கிற ஜர்தோசி வந்து மெல்லிஸாக இருக்கிற ரொம்ப தின்னாக இருக்கிற ஜர்தோசியை வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதை வந்து லைட்டாக வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற ஜர்தோசி வந்து எல்லாமே வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே சைஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபுல்லாக வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி வந்து லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீடிலோட அந்த ஹெட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு நாம் வந்து லோட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க சிங்கிளாக வந்து ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஷிவிங் த்ரெட்டு, காட்டன் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். மேலே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை வந்து அந்த த்ரெட்டில் விட்டுக்கிறேன். இப்போ த்ரெட்டில் விட்டதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து ஜர்தோசி பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை அப்படியே வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறோம். மேலே எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஜர்தோசிக்கு அடியில் சென்டரில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டில் வந்து நாம் வந்து ஒரு ஸ்டிச்சும் ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டுக்கிறோம். திரும்ப வந்து ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைனில் வந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நாம் வந்து ஃபுல்லாக வந்து போட போகிறோம். மேலே கொண்டுட்டு போகும்போது அந்த த்ரெட்டு வந்து நம்ம அந்த லைனில் வந்து கரெக்டாக வந்து போடணும். அதே மாதிரி கீழே திரும்ப ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு கீழே போடும்போதும் அந்த லைனில் வந்து போடணும். மேலே போடும்போது ஆல்ரெடி இருக்கிற அந்த ஜர்தோசியை வந்து நீடில் வச்சு கொஞ்சமாக வந்து நகட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி வந்து நாம் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து பார்த்தோம்னா த்ரெட் ஒர்க்லேயும் போட்டிருக்கோம், பீட் ஒர்க்லேயும் நம்ம போட்டதுனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஆரி கிளாஸோட பேசிக் கிளாஸோட வீடியோஸ் அண்ட் வந்து அட்வான்ஸ் கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து இதே மெத்தடில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இந்த ஸ்டிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரியே நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து இந்த ஸ்டிச் வந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ அழகாக லுக்காக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லோரும் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கிளாஸில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா ஒரு 2 சைடு வந்து அப்படியே ஒரு பின்னல் மாதிரி நமக்கு வந்து அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.